வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது பரிகாரங்கள், அது மாதிரி அதாவது உண்மைக்கு மரணான விஷயங்கள், சயின்டிஃபிக் அடிவைப்பில் அறிவியல் சார்ந்த முறையில் இல்லாத விஷயத்துக்குள்ள நம்ம போகாமல் நாம் செய்த போன ஜென்ம கர்மா, பிற பறவைகள் நாம் செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறது நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொறுத்து நம்ம எந்த ராசியில பிறந்திருக்கோம், என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோம் வைத்து அமைகிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படி ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார், ராகு 10ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார், கேது குருவின் பார்வையில 4ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா சனி 2025 மார்ச் 29ஆம் தேதி கடந்த 2.5 வருஷமாக கும்பத்தில் இருந்த சனி மாதத்தின் இறுதியில் மீனத்துக்கு இடம்பெயர்கிறார். ஸோ இந்த பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்துக்கு போனாலும் வேலை தொழில் விஷயத்துல நம்ம என்ன கர்மா செய்யணும்னு நம்ம இந்த ஜென்மத்தை பிறந்தோமோ அந்த விஷயத்தை நம்ம ஆர்வமாக நம்ம ஃபோக்கஸ்டாகவும், ஏன்னா ராஜோகாதிபதியே நமக்கு 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பயங்கர ஃபோக்கஸு, முன்னேற்றங்கள், புரட்சிகள் செய்து நம்ம வாழ்க்கையில தொழில் வேலை விஷயத்துல நம்ம ஸ்டேட்டஸ், அதாவது உத்தியோகம் புருஷரட்சணங்கிறாங்க. உத்தியோகம் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேலை தொழில் எதாக இருந்தாலும் அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்த 2 வருஷத்துக்கு வருது. சனி 10ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வரதுனால அதுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட பிளாட்ஃபார்மை, அடிப்படை விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சனி 10ஆம் இடத்துக்கு மாதத்தின் கடைசியில இடம்பெறுகிறார். இப்ப மாத கிரகமாகிய சூரியனே பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கும்பத்துல 14ஆம் தேதி வரைக்கும் இருந்து 15 மார்ச் அப்படிங்கிற செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவரும் 10ஆம் இடத்துக்கு போய் வேலை தொழில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கிறார். ஒரு நுணுக்கத்தை, எந்த விஷயங்கள் நீங்க கடந்த 2 வருஷமாக நீங்க எந்த துறையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, எந்த விஷயத்துல நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுல சில புரட்சிகளும் சில ரிஸ்க் எடுத்து முன்னேற்றத்தை நோக்கி செய்து இந்த 2 வருஷத்துல சாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட விஷயங்கள் எல்லாமே அமைச்சுக்கிறது, ஐடியா ஃபார்ம் பண்றது, கம்பெனி ஃபார்ம் பண்றது, சில விஷயங்களை முடிவெடுக்கிறது, அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் 2025 குறிப்பாக செகண்ட் ஹாஃப் வருதுங்க. புதன் லக்னாதிபதி புதனே நீச்சமா 10ஆம் இடத்துக்கு போனாலும் சுக்கரனோட சேர்த்து நீச்ச பங்கம் ஆகிறார். அதுவும் அருமையான விஷயம். மைண்ட் ஃபுல்லா தொழில் வேலை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளே தான் மைண்ட் இருக்கு. அதுவும் அருமையான விஷயம். ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகமும் 10ஆம் இடம்ங்கிற மீனத்துல இருந்து அந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம். அது மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்பு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, என்னமோ அவங்க என்ன பண்ணணும், அவங்க கையில என்ன இருக்கு, அவங்க பிளேட்ல என்ன போட்டிருக்குது, அதை சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் உண்டு. அதுல ராகு அதுல சேர்ந்திருந்து நீங்க பயந்துக்கலாம், ராகு ஏதோ கெடுப்பாராண்டு. இல்ல சுக்கிரன் உச்ச சுக்கிரனோடு இருக்கிறனால எந்த விதத்திலையும் திருப்பலம் குறையாமல் பாசிட்டிவான சில யோகங்கள், சில பிரேக் த்ரூஸ் கிடைக்கக்கூடிய சில மாதமாக இந்த மாதமாக மார்ச் மாதம் இருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்க அதை கண்கூடா பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கிறது, அதாவது ராசிக்குள்ளேயே மிதுனத்துக்குள்ளேயே செவ்வாய் நீடித்து இருக்கிறது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்கள், வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசுறது, நண்பர்கள்கிட்ட எல்லாமே கொஞ்சம் பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள். ஏன்னா செவ்வாய் 7ஆம் வீட்டை பார்க்குறார், 8ஆம் வீட்டை பார்க்குறார். உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு ஒரு இன்ஜுரி ஆகுறது, அடிபடுறது, அது மாதிரி சில விஷயங்களும் இருக்கதான் செய்கிறது. ஸோ அதனால தவறு இல்லை. எல்லாமே கிரக அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒன்று கூடி ஓரளவுக்கு உயர்வை நோக்கி அடுத்த 2 இயர்ஸ்க்கு வேணுங்கிற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு ஒரு அருமையான பிரில்லியண்டான ஒரு ஐடியாஸு, மைண்ட் செட்டு, அதுக்கு வேணுங்கிற ஒரு கட்டமைப்பு ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. அது குரு 12ஆம் இடத்துல இருந்து விரயம், இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி விஷயத்தையும் கொடுக்குறார். அவர் மே மாதம் தான் பயிற்சி ஆகிறார்.
ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் ஒரு லிக்விடேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வாங்கி எடுத்து பிஸ்னஸில் போடுறது, லோன் அப்டேட் பண்ணுறது, லோன் டாப் அப் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் பண்ணி அபிவிருத்தி பண்ணுறதுங்கிற மாதிரி பல இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி, எக்ஸ்பான்ஷன் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நன்றாக இருக்கிறது. இது வாழ்க்கையில வந்து மாற்றக்கூடிய கேம் சேஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட கட்டமைப்பு அமைக்கக்கூடிய அமைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அது மாதிரி ஒரு தசாபுக்திகள் இன்னுமே நான் சொல்லக்கூடிய தசாபுக்திகள் போகும்பொழுது இன்னுமே நான் சொல்லக்கூடிய பலன்கள், இந்த கோச்சார பலன்கள் நல்லாவே கண்கூடி நடக்கிறது பார்ப்பீங்க. தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்ப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரெண்டை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதுதான் துல்லியமான பலன்களை சொல்லலாம் முடிய, இது வந்து ஒரு பொதுவான பலன்களுக்கு நீங்க எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன அமைப்புகள் தசாபுக்தியில் சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம சொன்ன பலன்கள் உண்மையுமே தூக்கலாக நீங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல வந்து ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக தான் மிதுன ராசிக்கு இருக்கிறாங்க. அதுக்கு வேணுங்கிற நல்லாவே ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.